அட சீக்கிரம் ஆகட்டும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். சீக்கிரம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வேலையை முடிங்க, இல்லைன்னா லாரியை தான் கூப்பிடணும். எவ்வளவு வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும்ல. நீ என்ன சொன்ன? ஒன்னும் இல்லையே, நாங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கலான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எறும்புங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க வேலைய வேகமா முடிச்சிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. அட, இது என்ன சத்தம்? எனக்கு எப்படி தெரியும்? நானும் இங்கே உன் கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன மேஜிக்கா தெரியும்? வா போய் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் மெதுவா அந்த சத்தத்தை நோக்கி போனாங்க. ஏதாவது பலாப்பழம் கிடைச்சதுன்னா அது இங்க ஓய்வெடுக்கிறவங்க மேல நம்ம வச்சிடலாம். என்ன? அட, அங்க பாரு. ஐயோ, அங்க ஒரு தேனீ மயங்கி விழுந்துருச்சு பாரு. நம்ம இவனை டாக்டர் கிண்ணர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அட, இவன் மயங்கல. அப்படின்னா மயங்கினதுக்கு அப்புறமா தூக்கிட்டு போகலாம். ஓ, மயங்கிட்டான். சரி, இவனை உன் தலை மேல இப்ப தூக்கி வை. அதுக்கு அவசியம் இல்ல. அப்ப 2 பேரும் சேர்ந்தே தூக்கிட்டு போலாம். நீ தலைய புடிச்சுக்கோ, நான் காலை புடிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் இவனை இந்த பக்கம் புடிச்சுக்கிறேன், நீ அவனை அந்த பக்கம் புடிச்சுக்கோ. எல்லார்கிட்டயும் இத சொல்லணும், நாம ரொம்ப பெரிய உதவிய செய்யறோம். அந்த தேனீயை தூக்கிக்கிட்டு 2 பேருமே டாக்டர் கிட்ட வந்தாங்க. மரத்து மேல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த தும்பி அது எல்லாத்தையும் கவனிச்சுது. அப்பாவி தேனிய அந்த எறும்புங்க மயங்க வச்சு கடத்திட்டு போயிட்டு இருக்காங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. குருஜி, நீங்க இப்படி அங்க இங்கன்னு எதுக்கு நடந்துட்டு இருக்கீங்க? ஆட சிஷ்யா, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? நடிச்சிட்டு இருந்த ஒரு எறும்புக்கு போலி அழுகையை நிறுத்துற மருந்தா கொடுத்தேன். அப்புறம் என்ன, அழுக நின்னுடுச்சு. ஆனா அவன் இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுவா இருந்தா என்ன, அழுக நின்னுடுச்சுல்ல? அது நின்னுடுச்சு. குருஜி, அங்க பாருங்க, ஒரு வாய்ப்பு தேடி வருது. மழையா? அது வந்தா நமக்கு என்ன? ஐயோ குருஜி, மேல இல்ல, கீழே பாருங்க. நீ சரியாத்தான் சொன்ன சிஷ்யா. அங்க பாருங்க குருஜி, அவங்க நடக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம போய் அவங்களுக்கு உதவி செய்யலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க மெதுவா இங்கேயே வரட்டும். ஏன் அப்படி சொல்றீங்க குருஜி? அப்பதான் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் கேள்விய அவங்க கிட்ட கேட்க முடியும். புரியுதா? அப்படி என்ன கேள்வி? இவங்களை ஏன் தாமதமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த கேள்விதான். நீ சரியான முட்டாள். எப்போ உங்க கூட இருக்க ஆரம்பிச்சனோ அப்பையில இருந்து. டாக்டர், இங்க பாருங்க, இவரு மயங்கி போயிட்டாரு. இவரை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் தாமதிச்சீங்க? இவர் கீழே இருந்தப்ப சுயநினைவுல தான் இருந்தாரு. நாங்க இவரு மயங்கி விழட்டோன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். பாத்தியா, டாக்டர் எவ்வளவு பொறுமையா செக் பண்றாருங்க. ஆமா, இவரு ரொம்ப புகழ் பெற்ற டாக்டர். அதே சமயம் மத்த தேனீ கூட்டமும் அங்க வந்துச்சு. அங்க பாரு, தேனி கூட்டமும் வந்துருச்சு. நீங்க என் தம்பியை எதுக்காக கடத்துனீங்க? இல்ல, நாங்க ஒண்ணு அவரை கடத்திட்டு வரல. நீங்க தானே அவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. தேனீ கூட்டத்துக்கும் அந்த எறும்புகளுக்கும் அங்க பெரிய சண்டையே ஆரம்பிச்சது. சாதாரண விஷயத்துக்கா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க? அட, இங்க என்ன நடக்குது? நான் பார்க்கறதான கனவில்லையே. இது கனவெல்லாம் இல்ல, நீ மயங்கி போனதுனாலதான் இங்க கலவரமே நடந்துகிட்டு இருக்க. ஓ, அப்படின்னா நான் நடந்தது என்னன்னு சொல்லி இந்த சண்டைய நிறுத்தி ஆகணும். ஆமா, கண்டிப்பா நீ அதை செஞ்சே ஆகணும். அப்போ நான் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. இருந்தாலும் நீ எல்லாருக்கும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதுதான் சரியானது. சரி, எல்லாரும் நிறுத்துங்க. வாவ், எவ்வளவு அமைதியா இருக்கு. என்ன ஆச்சுன்னா, நான் கீழே விழுந்ததுனால மயங்கிட்டேன்.
அச்சச்சோ, மாட்டிக்கிட்டேன். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும், இல்லனா இந்த தேனீக்கெல்லாம் சேர்ந்து என்ன கொத்திடுவாங்க. பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாருன்னு? நாங்க பார்க்கல, ஆனா அவன் சொன்னது எங்களுக்கு கேட்டுச்சு. உண்மை தெரியாம உங்க கூட சண்டை போட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அந்த தேனி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் மொத்த தேனி கூட்டமும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக எறும்பு கூட்டத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷமா பறந்து போனாங்க. மனுவும் விக்கியும் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இங்க அங்கன்னு சுத்துறது, வேடிக்கை பார்க்கறது, இது எல்லாத்தையும் அவங்க சேர்ந்து தான் பண்ணுவாங்க. மனு, அங்க பாரு, தெரியுதா? நான் இந்த குளத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். விக்கி, நீ பெரிய ஆளுதான். நீ இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்ச? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என் அப்பா கூட பைக்ல இங்க சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் அப்பதான் இந்த குளத்தை பார்த்தேன். அதெல்லாம் விடு, இது சூப்பரா இருக்கு. இவ்ளோ மீனா? வாவ், ரொம்ப அருமையா இருக்கு. வெவ்வேறு கலர்ல இருக்கிற மீன்கள் நம்மள மாதிரியே விளையாடிக்கிட்டு இருக்கு, பாரு. இதுங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். ஆஹா, நாளைக்கு மறக்காம இவங்களுக்காக நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். அப்படியே தூண்டிலையும் தான். தூண்டிலா? அது எதுக்கு? நம்ம சாப்பாட்டை தூண்டில போட்டு குளத்துல வீசலாம். மீன் அந்த தூண்டில மாட்டிக்கும். அதுக்கப்புறம் தூண்டில மாட்டிருக்கிற மீனை நம்ம புடிச்சிடலாம். ஓ விக்கி, நான் அதை பிடிக்கணும்னு சொல்லவே இல்ல. நாம அதுக்கு சாப்பாடை மட்டும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாரு, இதுங்க எவ்வளவு சந்தோஷமா நீந்தோன்னு. மனு, இந்த குளத்துல மீன் நீந்துறதால நமக்கு என்ன வரப்போகுது? நாம இத புடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இது எல்லாத்தையும் ஃபிஷ் டேங்க்ல விட்டுடலாம். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஒண்ணு பண்ணலாம். தூண்டிலுக்கு பதிலா நாம இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு வலைய கொண்டு வரலாம். எந்த அவசியமும் இல்ல. நாம தினமும் இங்க வரலாம். இந்த அழகான குளத்தையும் அதுல இருக்கிற வண்ண வண்ண மீன்களையும் பார்த்துட்டு நம்ம போலாம். சரியா? நீ என்ன சொன்னாலும் நாளைக்கு நான் மீனை புடிச்சே தீருவேன். நீ இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மீன்கள் குதிச்சு விளையாடுறத பாத்துக்கிட்டே இரு. இதுதான் இந்த சின்ன பசங்களுடைய திட்டமா? இந்த அப்பாவி மீன்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி போட்டு அதுங்களை பிடிக்கலான்னு பாக்குறாங்க. நான் எப்படியாவது அதை அந்த மீன்களுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும். தவளை அண்ணா, நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாங்க விளையாடலாம். நீங்க விளையாடிக்கிட்டே இருங்க. உங்களை சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறதே கிடையாது. அந்த பசங்க உங்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பசங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு ஒரு வலைய கொண்டு வந்து உங்க எல்லாரையும் பிடிக்க போறாங்களாம். உண்மையாவா? இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நம்ம எங்க போறது? தவளை அண்ணா, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ஓ, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நாமெல்லாம் சின்ன உயிரினங்கள். ஆனா அவங்க மனுஷங்க. நம்மள பிடிக்கணும்னா தூண்டில் இல்ல வலைய பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் நாம எப்படியாவது தப்பிக்கணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க தவளை அண்ணா, நாங்க என்ன பண்ணணும்? எங்களால தப்பிக்க முடியும்ல? இங்க பக்கத்துல தான் காலன்னு ஒரு நண்டு இருக்கு. அவரு கொஞ்சம் கோபக்காரர் தான். ஆனா அவர் முயற்சி பண்ணா உங்களை காப்பாத்த முடியும். நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் அங்க போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஆனாலும் அந்த மீன்களை காப்பாத்தணும்னு தவளை அண்ணன் காலன் நண்டை தேடி போனாரு. இங்க காலன் நண்டு கல்லுக்கு பக்கத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தது. தவளை மெதுவா காலன் நண்டு பக்கத்துல போச்சு. வாக் 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 வாக். என்னாச்சுப்பா? என்ன கொஞ்ச நேரம் தூங்க விட. எனக்கு உங்களுடைய உதவி தேவை. இப்ப என்னால யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நீ கிளம்ப, அப்புறம் பார்க்கலாம். காலன் அண்ணே, நீங்க மிகப்பெரிய தைரியம் கொண்ட நண்டு.
ஆனா எங்களுக்கு உங்களால உதவி செய்ய முடியலையே. நீ என் சக்தியவே சந்தேகப்படுறியா? என்ன விஷயம்னு சொல்லு. இங்க பக்கத்துல தாமரை குளத்துல இருக்கிற மீன்களுக்கு தான் ஆபத்து. அந்த மீன்களுக்கு என்னாச்சு? என்னத்த சொல்றது, இனி என்ன சொல்றதுக்கு இருக்கு. இன்னைக்கு குளத்து பக்கத்துல 2 பசங்க வந்திருந்தாங்க. அவனுங்க நாளைக்கு இந்த மீன்களை எல்லாம் பிடிச்சிட்டு போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க மட்டும் உதவி செய்யலனா அந்த தாமரை குளத்துல இருக்கிற எல்லா மீன்களையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க நாளைக்கு வலையோட வர போறாங்க. இது பெரிய விஷயமா தான் இருக்கு. ஆனா அண்ணே என்ன பண்றது? நம்மளால சும்மா இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நாம நம்ம கூட இருக்கிறவங்கள காப்பாத்தி ஆகணும். நான் அதை பாத்துக்கிறேன். நீ போய் அங்க இருக்கிற எல்லா மீன்களையும் நிம்மதியா இருக்க சொல்லு. நாளைக்கு நான் வந்து அந்த பசங்களுக்கு பாடத்தை புகட்டுறேன். மனு, நீ முதல்ல வாளியில தண்ணியை நிரப்பிடு. நான் மீன்களை பிடிச்சி அத கரையில வைக்கிறேன். நீ அதை எடுத்து இந்த வாளிக்குள்ள போட்டுடு. ஜாக்கிரதை, எந்த மீனும் திரும்ப குளத்துக்குள்ள போயிடக்கூடாது. சரி, நான் அதை பாத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம கலக்க போறோம். இந்த வாளி நிறைய நம்ம மீனை எடுத்துட்டு போனா எல்லாரும் கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க. உங்க அப்பா புது ஃபிஷ் டேங்க வாங்கிட்டு வர போவாருல்ல? அப்புறம் நீங்க கொஞ்சம் மீன்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. அப்புறம் நம்ம நண்பர்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். அண்ணே, அந்த பசங்க வந்துட்டானுங்க. நான் ஒண்ணு பண்றேன், நீ இங்கே உட்காரு. என்ன இது? நண்டு! விக்கி, ஓடிடலாம். நீ பயப்படாத மனு, நான் இத புடிச்சிடுறேன். கடிச்சிருச்சு. இந்த மாதிரி மீன்கள்லாம் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுச்சு. தவளை அண்ணன் சரியான நேரத்துல யோசிச்சதால கூடவே நண்டோட தைரியத்தாலையும் பலத்தாலையும் எல்லா மீன்களும் ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுச்சு. மனுவும் விக்கியும் அந்த நண்டை பார்த்து பயந்துட்டாங்க. மறுபடியும் அவங்க அங்க வரவே இல்லை. நதிக்கரையில ஒரு கல்லு மேல ஒரு குட்டி எலி யோசனையோட உட்கார்ந்திருந்தது. பாவம், அந்த எலி ரொம்ப கவலையோட இருந்தது. அப்பதான் பக்கத்துல ஒரு முயல் வந்தது. எலி கவலையா இருக்கிறத பார்த்துட்டு முயல் இன்னும் பக்கத்துல வந்தது. அட, ஏன் இங்க இவ்வளவு கவலையா உட்கார்ந்து இருக்க? இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல உன்னை பார்த்ததே இல்லையே. வேற காட்டை சேர்ந்தவனா? இல்ல முயல், நதிக்கு அந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் என் வீடு இருக்கு. அப்படியா? அப்போ நீ எப்படி இந்த காட்டுக்கு வந்த? அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் என்னை இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. இது ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரியல முயலே, நான் வீட்டுக்கு போகணும். அங்க போய் நான் என் அம்மா அப்பாவை பார்க்கணும். அப்புறம் ஏன் யோசிக்கிற? உடனே போய் அவங்கள பாரு. அட முயலே, எனக்கு நீச்சல் தெரியாது. உன்னால என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமா? நானும் உன்ன மாதிரி தானே இருக்கேன். எனக்கும் நீச்சல் தெரியாது நண்பா. ப்ளீஸ், எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு. நீ கவலைப்படாத, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். நீ என் கூட வா. ஆமா, உன் பேர் என்ன? குஞ்சன். இப்படி அந்த எலியும் முயலும் நதிக்கரையிலிருந்து ஒன்னா அப்படியே காட்டுக்குள்ளார போனாங்க. நான் உன்னை சிங்கனுங்கிற ஒரு கொக்கு கிட்ட கூட்டிட்டு போறேன். சிங்கன் மனசு வச்சா உன்னை கண்டிப்பா நதிய கடக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் மனசுல நம்பிக்கையோட சின்கன்கிற கொக்க பார்க்க அவங்க போனாங்க. ஆமாப்பா தவளை, நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் ஒரு முறை என் முதுகுல யானையை தூக்கிக்கிட்டு பறந்தேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? 2 பேரையும் நான் கொத்திடுவேன். இங்க இருந்து போங்க. ஏய். ஹலோ சின்கா. என்ன விஷயம்? நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். என்னால உனக்கு உதவி எல்லாம் செய்ய முடியாது, புரியுதா? என்னால முடியாது. இங்க இருந்து போ. அட போன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாத. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அது ஏன் இஷ்டம். இங்க இருந்து போ. என்னோட அழகா பார்த்தேல்ல. முயலும் அந்த எலியும்
சிங்கன் கொக்கு கிட்ட உதவி கேட்க வந்தாங்க. அவன் அப்ப ரொம்ப கோவத்துல இருந்தான். அதனால அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த முயலும் எலியும் கொக்க பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்தோட திரும்ப போனாங்க. நாம இப்ப என்ன பண்றது முயலி? நீ வருத்தப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா நமக்கு உதவி கிடைக்கும். நீ நம்பிக்கையோட இரு. அப்படியே நடந்தே 2 பேரும் நதிக்கரைக்கே திரும்ப வந்துட்டாங்க. அப்பதான் இக்குருங்கிற ஒரு ஆமை முயலுக்கு தெரிஞ்சவன். அவங்கள பார்த்ததும் நதியிலிருந்து கரைக்கு வந்தான். அங்க பாரு முயலி, அது ஆமா தானே? ஆமா. ஓஹோ, முயல் நண்பா இங்கேயா இருக்க? நீ இங்க என்ன பண்ற? நான் என்ன சொல்றது ப்ரோ, என் எலி நண்பனை நதிக்கு அந்த பக்கம் எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? என் மேல நீங்க ஏறிக்கோங்க, நான் உங்களை அங்க கூட்டிக்கிட்டு போறேன். இங்க பாரு நண்பா, ஜாக்கிரதையா உட்காந்துக்கோ. நதியில ஒரு பயங்கரமான முதலை இருக்கு. என்ன நண்பா, நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? அப்படி இல்ல ஈக்ரோ, ஒருவேளை முதல்ல வந்துடுச்சுன்னா நீங்க எப்படி தப்பிப்பீங்க? ப்ளீஸ், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் முயலி. எனக்கு எல்லாமே தெரியும். என் அப்பா அம்மா என் வரவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் நண்பா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம ஏதாவது ஒரு வழிய பார்க்கலாம். இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. நான் இவர் கூட கிளம்ப போறேன். முயல் நண்பா, பயப்படாத. நான் எந்த ஆபத்தும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம எலி நண்பனை அந்த கரையில போய் சேர்த்துடுறேன். ஆமை மேல பயணத்தை ஆரம்பிச்சதுல எலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் மனசுல வீட்டுக்கு போற ஆனந்தம் இருந்தது. அவனோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நதியில இருந்த தாமரப்பூ மேல நிறைய பட்டாம்பூச்சிகளும் தும்பிகளும் பறந்துகிட்டு இருந்தது. இவங்க போய்கிட்டு இருந்த பாதி வழியிலேயே ஆமையும் எலியும் அந்த முதலைய பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அட, முதலையும். எலி நண்பா, நாம இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் போ, இல்லனா அது நம்மள சாப்பிட்டுடும். ஓ, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிக்க பாப்பீங்க? முதல்ல சார், நாங்க அந்த பக்கமா போகணும். எங்களை நீங்க விட்டுருங்க. கண்டிப்பா நான் உங்களை விட்டுறேன். உங்களை சாப்பிட்டுட்டு நதிக்கரையில விட்டுறேன். அது வரைக்கும் இங்கேயே இருங்க. முதல்ல அண்ணா, நான் வீட்டுக்கு போகணும். என்ன விட்டுருங்க. என் முன்னாடி யார் வந்தாலும் உயிர் பயத்தோட தான் இருப்பாங்க. பாவம் அந்த எலி, இப்ப அதுக்கு எப்படி உதவி பண்றது? ஆமையே, நாம ஏன் திருடும் போலீஸ் விளையாடக்கூடாது? இங்க பாருங்க, நான் போலீஸ், நீங்க ஓடுங்க. ஒருவேளை நான் உங்களை பிடிச்சிட்டா நான் உங்களை சாப்பிட்டுருவேன். அதே நேரத்துல ஒரு தும்பி கரையில இருந்த முயல் கிட்ட வந்துச்சு. அதோட கண்ணை பார்த்து நடந்த மொத்த கதையையும் முயல் கிட்ட சொல்லுச்சு. முயலும் தும்பியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சிங்கன் கொக்க பார்க்க போனாங்க. சிங்கன் நமக்கு உதவி செய்வானா தும்பி? பண்ணுவாரு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன சிங்கன் கிட்ட கூட்டிட்டு போனாலே போதும். சிங்கன் அந்த குளத்துக்கிட்ட தான் இருக்கா நம்ம சிங்கன். ஹாய் சிங்கன் அண்ணா. யார் அதே? உங்களுக்கு என்ன வேணும்? ஒருவேளை நீங்க உதவி கேட்டு வந்திருந்தீங்கன்னா என்னால செய்ய முடியாது. இல்லண்ணா, உதவியெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்ன? என்ன விஷயம்னா, நம்ம நதியில இருக்கிற அந்த முதல்ல சொல்லுது, அதை விட வேகமா யாராலையும் அந்த நதியை கடக்க முடியாதா? என்ன பேச்சு இது? எவ்வளவு மோசமா? ஓ, இதுதான் நம்ம தும்பியோடைய ஐடியாவா? ஆமா சிங்கன், அந்த முதல்ல உன் கூட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நான் அந்த முதல்ல கிட்ட சொன்னேன், சிங்கன் ரொம்ப புத்திசாலி, யானைய கூட தூக்கிட்டு பறப்பா, ரொம்ப புத்திசாலின்னு சொன்னேன். ஆமாமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் முயலே. நான் ரொம்ப பெரிய பலசாலி. அதனாலதான் நாங்களும் அந்த முதலையோட சேலஞ்சை ஏத்துக்கிட்டோம். நாங்க தான் ஒரு ஆமை மேல எலிய உட்கார வச்சு அந்த முதலை கிட்ட அனுப்பி இருக்கோம். சரி, நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓ, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த எலிய நதிக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்துடணும். என்ன இது இவ்வளவு தானா? இது ரொம்ப சாதாரணம், சுலபத்துல செஞ்சு முடிச்சிருவேன். வாங்க, நாம கிளம்பலாம். கொக்கோட சேர்ந்து முயலும் தும்பியும் நதிக்கரைக்கு கிளம்புனாங்க. அதே சமயம் இங்க நதியில அட ஆமைய, செடிக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தானா எனக்கு தலை சுத்ததே. அப்படின்னா எங்களை விட்டுடலாம்ல? இது நல்லா இருக்க.
நீங்க இந்த செடிக்கிட்டயே சுத்திக்கிட்டு இருங்க. ஓ, நான் முயல் சொன்ன பேச்ச கேட்டிருக்கணும். நான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன்? நீ சரியா சொன்ன. நானும் யோசிக்காம தண்ணிக்குள்ள இறங்கி வந்துட்டேன். நம்ம மட்டும் முயலோட பேச்ச கேட்டிருந்தோம்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. ஒரு சின்ன முதல்ல இந்த கொக்கு கிட்டயே போட்டு போறானா? பாத்தியா, உன்னை நான் எப்படி காப்பாத்திட்டேன்னு. இப்படி அந்த எலி அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தது. எலியோட அப்பா அம்மா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. யோசிக்காம அப்படியே தண்ணியில இறங்கி ஆபத்தை தேடிக்கிட்டதுனால ஆமை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. முயல் அந்த தும்பி செஞ்ச உதவிக்கு பெரிய நன்றி சொல்லுச்சு. இங்க நம்மளோட சிங்கன் கொக்கு ஆமைய தோக்கடிச்சு அந்த மொத்த காட்டுக்குமே ஒரு ஸ்டார் ஆயிட்டான். ஒரு நாள் நதியோரமா இருந்த ஒரு மாமரத்துல நண்பர்களான ஒரு பச்சைக்கிளியும் அணிலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பச்சைக்கிளியே, நீ இன்னைக்கு நெல் நிறைஞ்ச வயக்காட்டுல நெல் தின்ன போகலையா? அங்கதான் நான் இப்ப போக போறேன் நண்பா. அங்க இருக்கிற வாழை தோப்புல நல்ல தேன் நிறைஞ்ச வாழை கொம்புகள் இருக்கு. அத உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நானும் உன் கூட அந்த இடத்த பார்க்க வரேன். அப்போதான் அவங்க 2 பேரும் அந்த நிகழ்வை பார்த்தாங்க. அந்த நதியில ஒரு எறும்பு தத்தளிச்சுக்கிட்டே வந்துச்சு. தண்ணிக்குள்ள தவறி விழுந்த அந்த எறும்பு முழுகிட்டே வந்துச்சு. அதை பார்த்த பச்சைக்கிளி அங்க இருந்து பறந்து வந்து எறும்புக்கு பக்கத்துல வந்தது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த எறும்பை பார்த்து பச்சைக்கிளி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத அந்த பச்சைக்கிளி மரத்து மேல போய் ஒரு இலைய பிச்சுக்கிட்டு வந்து அந்த எறும்பு பக்கத்துல தண்ணியில போட்டுச்சு. அந்த இலையில ஏறி ஒரு வழியா எறும்பு தப்பிச்சிடுச்சு. ரொம்ப சோர்ந்து போயிருந்த அந்த எறும்பை இலையோட பச்சைக்கிளி கொத்திக்கிட்டு போய் கரையில விட்டுச்சு. பச்சைக்கிளியே, நீ கரெக்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட. நீ மட்டும் வரலன்னா நான் அந்த நதியில முழுகி செத்து போயிருப்பேன். அந்த நேரத்துல உன்னை பார்க்க முடிஞ்சது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். என்னது, உன்னோட அதிர்ஷ்டமா? ஆமா, அதனாலதான் உன்னை என்னால காப்பாத்த முடிஞ்சது. ஒரு உயிரை காப்பாத்த முடிஞ்சதுல என்னோட அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். எறும்பே, நீ எப்படி இந்த நதிக்குள்ள போய் விழுந்த? அந்த கரையோரம் இருக்க மரத்துல தேன் எடுக்கலான்னு ஏறி போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு கால் தடிக்கிருச்சு. அப்படியே நதியில வந்து விழுந்துட்டேன். கவனம் இல்லாம மரத்துல ஏறி நடந்தா இப்படிதான் நடக்கும். என்னதான் இருந்தாலும் கரெக்டான நேரத்துல அந்த பச்சைக்கிளி மட்டும் உன்னை பார்க்கலன்னா நதியில விழுந்த நீ அப்படியே கடலுக்கு போய் சேர்ந்திருப்ப. பச்சைக்கிளியே, இந்த உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு பதிலா என்னைக்காவது ஒரு நாள், கண்டிப்பா ஒரு நாள் உதவி செய்வேன். கைமாறு செய்ய போறியா? நீயா? நம்ம தொண்டு இருக்கிற சின்ன எறும்பு வானத்துல சிறகடிச்சு பறந்து வட்டமிடுற பச்சைக்கிளிக்கு நீ திரும்ப உதவி செய்ய போறியா? செம்ம காமெடி பண்ணாம கிளம்பு. இங்க பாரு அனில், இந்த மாதிரி யாரையும் இலக்காரமா பேசக்கூடாது. இங்க பாரு எறும்பு, இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி அங்க இருந்து பறந்து போச்சு. அணிலும் பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி ஓடி போச்சு. ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு வேடன் வந்தான். வேடனுக்கு என்ன வேலை? வேட்டையாடுறது தானே. வேட்டையாடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே வந்த வேடனுக்கு மரத்து மேல இருக்கிற பச்சைக்கிளி தென்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுவான்? வில்லை எடுத்து தயாரா வச்சுக்கிட்டான். அந்த வழியா உணவு எடுத்துக்கிட்டு வந்த எறும்பு வேடனை பார்த்துச்சு. விபரீதம் நடக்க போறது எறும்புக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த வேடன் பாவம் அந்த கிளியை தான் குறி வச்சிருக்கான் போல இருக்கே. எப்படியாவது அந்த கிளியை காப்பாத்த ஒரு வழி பண்ணணும். எறும்பு அங்கிருந்து வேகமா ஓடி போய் வேடன் கால் கிட்ட போச்சு. போய் என்ன பண்ணும்? நறுக்குன்னு ஒரு கடி. எது எப்படி
எப்படியோ இன்னைக்கு அந்த கிளியை காப்பாத்த முடிஞ்சது. இங்க பாரு எறும்பு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு நான் உன்னை ரொம்ப கேவலமா பேசிட்டேன். அதுக்கு தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அதெல்லாம் பரவாயில்ல நண்பா. பூமியில ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுங்களுக்கான தனி திறமைகள் இருக்கு. அதுல சின்னது பெருசுன்னு எந்த பாரபட்சமும் கிடையாது. எவ்வளவு வெயிலா இருக்கு. இப்படி வெயில் அதிகமா போய்கிட்டே இருந்துச்சுன்னா காட்டுல இருக்கிற மரங்க மட்டும் இல்ல, காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே வெயில் தாங்க முடியாம இறந்து போயிடும். இந்த வெயிலை விட என் பசி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வெயிலால எரிச்சல் அதிகமா இருக்கு. ஒருவேளை நான் ஏன மாதிரி பலசாலியா இருந்தேன்னா இந்த மரத்தையே புடுங்கி ஒரு கொடையா ஆக்கி இருப்பேன். அந்த பக்கம் என்ன போய்கிட்டு இருக்கு? ஏதாவது பறக்கும் தட்டா இருக்காது. இல்ல, பறக்கிறதா இருந்தா வானத்துல தானே பறந்துகிட்டு இருக்கோம். இரு, அது என்னன்னு பார்க்கலாம். நான் ஒன்னும் மான் கிடையாது, கொடையால என் முகத்தை மறைக்க. ஓஹோ, இது மான் கிடையாதா? நீச்சல் அடிக்கும் மீன் ஒன்னும் நான் கிடையாது. ஹோ, அப்ப இது மீனும் கிடையாதா? வேற யாரு தான் இது? இது யாருன்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். யார் நீ? அப்படின்னா நீ ஒரு முயல? என்ன ஆச்சு நிறைய? என்ன அது ஒண்ணும் இல்லப்பா. நான் அங்க இருந்து பார்த்தேன்னா யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. சரி, உன் தலை மேல என்ன இருக்கு? இதுவா? இது கொடை மாதிரி ஒரு தொப்பி. காட்டுக்கு வந்த சுற்றுலா பயணி யாரும் இதை மறந்து விட்டுட்டாங்க போல இருக்கு. இத நம்ம தலையில போட்டுக்கிட்டு சுத்துறதுனால நம்ம மேல கடுமையான வெயில் படாது. அடேங்கப்பா, ரொம்ப அற்புதம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அட ஆமாப்பா, இந்த கொடை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். இத நீ என்கிட்ட கொடுக்கலாம் இல்ல முயலே? அப்படின்னா நான் உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு வெயில் அடிக்கும்ல? ஒன்னும் இல்ல முயல் சார், இங்க நான் 2-3 நாளா ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். இப்ப நான் அவசரமா போய் காட்டோட வைத்தியரை பார்த்துட்டு வரணும். இப்ப வெயில் மட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நான் அப்புறம் சோர்ந்து செத்து போயிடுவேன். அதனாலதான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிற முயல் சாரே. இத கொடுத்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். ஒரே ஒரு தடவை வைத்தியரை பார்த்துட்டு வந்து திரும்ப கொடுத்துட்றேன். அது உங்க வீட்லயே கொடுத்துட்றேன். அப்படின்னா நீங்க வைத்தியரை போய் பார்க்கணும்னா நான் கொடுக்கறானோ நீங்க சாயந்தரம் எனக்கு கொடுத்துடணும். நம்புங்க, கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். இந்த நரி கொடுக்கற வாக்கை என்னைக்கும் மீறவே மீறாது. அப்படின்னா இதாங்க, இந்த கொடியை வச்சுக்கோங்க. அடேங்க அப்பா, ஏதோ ஒரு கிரீடத்தை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. சரி சரி, இத போட்டுக்கோங்க. என் கூட சேர்ந்து பாட்டு பாடுங்க. பாட்டா? ஆனா என்ன பாட்டு பாடுறது? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மழை மழை கொடை கொடை, மழை வந்தா வருமே கொடை கொடை. மழை மழை கொடை கொடை, மழை வந்தா வரும் கொடை. மழை 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 மழை. இந்த பாட்டை இப்படியா பாடுறது? அந்த நரி அன்னைக்கே அந்த கொடையை திருப்பி கொடுக்கறதா சொல்லுச்சு. ஆமா ஆமா. ஆனா ஒரு வாரம் ஆச்சு. எங்க போச்சு அந்த கொடை? அந்த நரி எங்கன்னு தெரிஞ்சாதானே நமக்கு கொடை எங்க இருக்குன்னு தெரியும். ஓ, எனக்கு இந்த மாதிரி பதில் சொல்றதை விட்டுட்டு அந்த நரியோட வீட்ல போய் கொடைய வாங்கிட்டு வா போ. சரி. அச்சோ, சின்ன முயல் இங்கதான் வருது. அது கண்டிப்பா கொடைய கேட்டுதான் வரும். இதை எப்படியாவது நம்ம ஏமாத்தி ஆகணுமே. அப்படி இல்லைன்னா அதோட கொடைய திருப்பி கொடுத்தாகணும். அப்படி போடு. இதுதான் அந்த திட்டம். பச்சை மஞ்சள், காஞ்ச இஞ்சி, அப்புறம் மிளகாவை இடிச்சு சோடா தண்ணியில ஊத்தி குடி. பச்சை மஞ்சள், காஞ்ச இஞ்சி, அப்புறம் மிளகாய், சோடா தண்ணி ஊத்தி குடிக்கணும். ஒன்னும் புரியலையே. நிறைய யாருப்பா நீ? என்ன விஷயம்? ஓ, நீதானா சின்ன முயலே? என்ன விஷயம்? காரணம் என்னன்னு தெரியாதா? என்னோட கொடுத்தொப்பி எங்க? நீங்க அன்னைக்கு எனக்கு திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல. ஓ, அடடே அதுவா?
அது முயல் சார், நான் வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பாறைக்கு பக்கத்துல ஒரு பெரிய புளிய மரத்துல இருந்து திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ஏதோ ஒரு ஆந்த சத்தம் மாதிரியே. நான் அங்க திரும்பி பார்க்கும்போது அந்த புளிய மரத்துல இருந்து ஒரு பெரிய புகை வந்துச்சு. அந்த புளிய மரத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்களா? அட இல்லப்பா, நெருப்பு இல்ல, வெறும் புகைதான். அந்த புகைக்கு நடுவுல வெளியே வந்துச்சு ஒரு பேய். பேய்தான், ரொம்ப பெருசா பயங்கரமான பேய். நான் பயந்து போய் நடுங்கி போயிருந்தேன். அப்புறம் அந்த பொம்பளை, எல்லாமே ஏன் தப்புதான். அதாவது அந்த பேய் என்ன சொல்லுச்சுன்னா, உன் உயிர் வேணும்னா இந்த கொடையை எங்கேயே போட்டுட்டு ஓடி போயிடு. அப்ப நீங்க ஓடி வந்துட்டீங்களா நரியண்ணா? அட இல்லப்பா, நான் என்ன சொன்னேன்னா, என் உயிரே போனாலும் இந்த தொப்பி கொடையை தரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பேய் என்ன சொல்லுச்சு? அதான் நண்பா, இது முயல் நண்ப கொடை தொப்பி, நான் உன்கிட்ட தரமாட்டேன்னு மறுபடியும் சொன்னேன். அப்ப அந்த பேய் சொல்லுச்சு, இந்த கொடையை குடுக்கலனா உன்னை நான் சாப்பிட்டுருவேன்னு சொல்லுச்சு. உனக்கு உன் உயிர் வேணுமா இல்ல கொடை வேணுமான்னு கேட்டுச்சு. கொடையை விட உயிர் தானே முக்கியம். அதான் கொடையை கொடுத்துட்டு உயிரை காப்பாத்திட்டு ஓடி வந்துட்டேன். இங்க வந்து சேர்ந்ததும் மயங்கி கீழே விழுந்துட்டேன். நான் கண் முழிச்சு பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஜுரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஜுரம் போகவே இல்ல. சொல்ல போனா நான் தான் உன்னை பாத்துருக்கணும் முயலே. ஆனா இவ்வளவு ஜுரத்தோட உங்களை நான் பார்த்தேன்னா உங்களுக்கும் ஜுரம் வந்துரும்ல, அதான். கடவுளே, என்னோட கொடை தொப்பி என்ன மன்னிச்சிருப்பா முயலே. இது எல்லாத்தையும் நான் வேணும்னுலாம் பண்ணல. இப்ப நான் வீட்டுக்கு போய் என் மனைவி கிட்ட என்ன சொல்றது? சரி, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க ஏற்கனவே நிறைய சொல்லிட்டீங்க. நான் என் கொடை தொப்பியே அவன் கிட்ட கொடுத்துருக்கவே கூடாது. குழந்தை, ஏன் உன் முகம் ரொம்ப சோகமா இருக்கு? யாரோ உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது யாருன்னு என்கிட்ட சொல்லு. அட சொல்லுங்கறேன்ல. என் அன்பு கரடி அண்ணன், என்கிட்ட ஒரு தொப்பி இருந்துச்சு. அத நான் நரி அண்ணன் கிட்ட கொடுத்தேன். அது நரி அண்ணன் என்கிட்ட திரும்பி கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் அதை திரும்பி கொடுக்கவே இல்ல. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, புளிய மரத்து மேல பேய் இருந்துச்சாம். அந்த பேய் அந்த தொப்பியை புடிக்கிச்சாம். பெரிய புளிய மரத்துல ஒரு பெரிய பேயா? இந்த காட்டோட பண்டிதர் நானு. இங்க இருக்கிற எல்லா பேய்களும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நரி எந்த புளிய மரத்தை பத்தி பேசிச்சோ அங்க பேயே கிடையாது. அவன் உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கான். அவரு பொய் சொல்றாருன்னு எனக்கும் தான் தோணுச்சு. அங்க பாரு, அது என்னது? அது அதே நரியனன் தான். அவர் தான் என்கிட்ட இருந்து தொப்பியை பறிச்சாரு. என்னோட கொடை தொப்பியை போட்டுக்கிட்டு எவ்வளவு நிம்மதியா அவரு போறாரு. முயலே, நீ அங்க போய் அவர்கிட்ட கேளு. அவன் அந்த கொடைய திருப்பி கொடுத்துருவான். இல்ல நான் உனக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கறேன். போங்க முயலே. அப்படி தேவைப்பட்டா அந்த திருசூர்புரத்துல பயன்படுத்துற கொடைய நான் திருடிடுவேன். இந்த தொப்பி கொடை இருந்தாலும் சரி, அதையும் நான் திருடி வச்சுப்பேன். என் கொடை தொப்பியை கொடு. நீ திரும்பி வந்துட்டியா? ஹலோ முயலே, இந்த நரிய பத்தி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், உன்னை பத்தி நல்லாவே தெரியும் எனக்கு. சரி, அப்ப சொல்லு, நான் யாரு? ஒரு ஏமாத்துக்காரன், கொடுக்கிற வாக்க மறக்கிறவன். இங்க பாரு முயலே, நான் இந்த காட்டோட பேய். என்கிட்ட நீ விளையாடணும்னு முயற்சி பண்ணேன்னா உன்னை நான் பச்சொந்தியா மாத்திருவேன். உயிரோட இருக்கணும்னா ஒழுங்கா ஓடி போயிடு. என்னோட தொப்பியை நான் வாங்காம போக மாட்டேன். ஒழுங்கா என் தொப்பியை கொடு. வாயே மூடு, இல்லனா என் மாய சக்தியை பயன்படுத்தி உன்னை இங்க இருந்து நான் பறக்க வச்சிருவேன். ஓம் க்ரீம் க்ளீம் க்ளீம் க்ரீம் க்ளீம். ஆஹா, எனக்கு என் தொப்பி கிடைச்சிருச்சு, என் தொப்பி கிடைச்சிருச்சு. இது என்னப்பா, உன்னை பறக்க வைக்க முயற்சி பண்ணா இங்க நானே பறந்துகிட்டு இருக்கேன். இது என்ன மாயம்? தந்திரக்கார நரியே, நான் சமைச்ச கோழியை நான் சாப்பிடும் போது உன்ன மாதிரி ஒரு நரியையும் நான் பறக்க வைக்க முடியும். அதுக்கெல்லாம் எனக்கு மேஜிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.